ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி. என் அன்பு செல்லமே, நாளை உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது. உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகுது தங்கமே. அதனால் திடீர் திருப்பம் வரும். உன் வாழ்க்கையில் இந்த திடீர் திருப்பத்தை தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். எப்போது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய். வா, கேள் தங்கமே, கேட்டு சந்தோஷமாக தூங்கு. உன் விருப்பங்கள், எந்த விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது என்று பார். அனைத்து விருப்பங்களும் நிறைவேறப் போகிறதா? இல்லை, அதில் ஏதாவது 2-3 விருப்பங்கள் நிறைவேறப் போகிறதா என்று கேள். உன் வாராகி தாய் சொல்வதை கேள் தங்கமே. செல்வமே, உன் குறிக்கோளை உற்றுப்பார். நிச்சயமாக தடைகள் மறைந்துவிடும். உத்வேகம் தானாக வரும். ஏன்னா வாழ்க்கை குத்துச்சண்டை போன்றது. விழுந்த போது தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை, எழாத போதுதான் தோல்வி அறிவிக்கப்படுகிறது. எனவே விழுந்தாலும் மீண்டு எழுந்துவிடு, வெற்றி நிச்சயம். என் செல்வமே, உன் தாய் உனக்கு சொல்வது புரிகிறதா? யாரிடமும் நீ தாழ்ந்து போகக்கூடாது. அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது. சுற்றி சுற்றி சுழட்டி அடித்துக்கொண்டே இருக்கும். ஆம் தாயே என்று நீ சொல்வது எனக்கு கேட்கிறது. என் கண்மணியே, தன்னம்பிக்கையை பற்றிய அழகான வரிகள் என்ன தெரியுமா? விழுவதும் எழுவதும் எனக்கு புதிதல்ல என்று சொல்லும். வீழ்ந்தாலும் நீ எழுந்து விட வேண்டும். வீழ்ந்தாலும் எழுவேன், உதயமாகும் சூரியனைப் போல பிரகாசமாக நான் என்று நீ என்னிடம் கூறு தங்கமே. நான் வீழ்ந்து போனாலும் என் முயற்சியால் மீண்டு வருவேன் என்று உன் தாயிடம் சொல்லு. எனக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துள்ளீர்கள் வாராகி தாயே என்று சொல்லு. நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்களின் கையில் கிடைத்துவிட்டால் கூழாங்கல் தான் தங்கமே. அதுவே நீ கூழாங்கல்லாக இருக்கும்போது தகுதி உள்ளவர்களின் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்பட்டு விடுவாய். சேருமிடம் பொறுத்துதான் வாழ்க்கை. உண்மைதானே? சேருமிடம் பொறுத்துதான் வாழ்க்கை. உன்னுடைய முயற்சியை நம்பிக்கையோடு செய். உனக்கான சரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உன் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது என்று கூறினேன். உன் முயற்சிக்கான நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். உன் நம்பிக்கையே மாபெரும் சக்தி. உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ. செல்வங்கள் இருந்தால் மட்டுமே செல்வராஜாவாக முடியுமா? சொல் வளங்கள் இருந்தால்தான் செயலில் வடிவங்கள் காண முடியும். செல்வத்தை வைத்து புறத்தை அலங்கரித்துக் கொள்ளலாம். அகத்தை சொல்வதையெல்லாம் நல்லதாக சொல். செல்வதை பார்த்து பின்னே படைவர வேண்டும். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நீதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகிறார்கள். இப்போது தடைகளையே உற்று பார்க்காதே. அதனால் உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போய்விடும். உன் மனதில் சிறு சிறு இடத்தில் நடுக்கம் தெரிகிறது, பயம் தெரிகிறது. ஏன்? உன் வாராகி தாய் உன் கூட இருந்தும் உனக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் எதற்கு? வேண்டாம். நீ வாழ்க்கையில் வெற்றியடைய 1000 வழிகள் இருக்குது. ஆனால் மறந்து விடாதே, அதற்குள் தான் 1000 வழிகளும் உண்டு. உன் நல்ல செயல்களை தினமும் கடைபிடித்துக் கொண்டே இரு. இதை நாளை பெரிய வழியில் உனக்கு உதவும். நான் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் தங்கமே. உனக்குரியதை இந்த தாய் செய்வாள் என்ற நம்பிக்கையோடு நீ உன் காரியத்தை செய்து கொண்டே போ. எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ. ஒரு கற்பனை உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நிறைய நம்புகிறாய், நிறைய எதிர்பார்க்கிறாய். வெளிப்படையான வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதாக தெரிவதில்லை. நீ கவலைப்படாதே. எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும். அனைத்தையும் நம்பிவிடாதே, அனைத்தையும் எதிர்பார்த்து விடாதே. எது தேவையோ அது உனக்குள் கிடைக்க வைப்பேன். நீ வாழ்வதோ கடவுள் தீர்மானிக்கப்பட்ட நாள்தான், தீர்மானிக்கப்பட்ட வரைதான். முடிந்தவரை நல்லவனாக வாழ முயற்சி செய்துவிடு. உன் உறவுகள் மேம்பட எல்லாம் என்ற ஆணவத்தை விடு.
அர்த்தமில்லாத பேச்சையும் விட்டுவிடு. எதையும் விட்டு கொடுத்து நளினமாக கையாண்டு விடு. சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டது என்பதை உணர்ந்து விடு. இந்த வாராகித்தாய் சொல்வதை மனம் கோணாமல் கேள். நடந்த விவரங்களை அறியாமல் காதால் கேட்டதை மட்டும் நம்பி நான் சொல்வதுதான் சரி, செய்வதுதான் சரி என்று நீ வாதிடக்கூடாது. மற்றவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இந்த தாய் சொல்வதை கேள். இந்த தாய் அறிவுரையை கேட்டால் நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவாய். எல்லோரிடத்திலும் அவர்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தேவையில்லாமல் பேசவோ சொல்லவோ செய்யாதே. உன் கருத்துக்களில் மட்டும் உறுதியாக பிடிவாதம் பிடிக்காமல் மற்றவர்களின் கருத்துக்கும் மதிப்பு கொடு. சின்ன சின்ன விஷயங்களை, அதுவும் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தி நல்ல நட்பை இழந்துவிடக்கூடாது. பேச்சிலும் சரி, நடத்திலும் சரி, வார்த்தையிலும் சரி தேவையில்லாத மிடுக்கு வேண்டாம். இன்முகத்தோடு இதமாக பேசி நடந்து கொள். பிரச்சனை என்ற நட்புக்குள் வந்தால் அவர்கள் வரட்டும் அப்படின்னு காத்திருக்காமல் உனக்கு நீயே இறங்கி பிரச்சனையை தீர்க்க பழகிக்கோ. பொதுவாக உறவுகள் வளர எல்லோரிடத்திலும் சிரிப்பை காட்டிவிடு. அன்பு சொற்களால் பேசிவிடு. அது மிக மிக நன்று. சிரித்துவிடு. அதற்கு காசு பணம் தேவையில்லை. நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக்கிக்கோ. அது வாழ்க்கையில் மன நிறைவையும் அமைதியும் ஏற்படுத்துமே. கிடைத்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்த தவறும் போதுதான் நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். மகிழ்ச்சியான நாட்களை தொடங்க நீ காலை எழுந்ததும் இருப்பதை வைத்து மன நிறைவு கொள்ள அந்த நாளை தொடங்கு. நிச்சயம் இதையெல்லாம் செய்தால் உன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும். பொறுமையை விட தவமும் இல்லை, அதை விட மேலான தவமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை. தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வை. முடியும் வரை அல்ல, உன் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உன் வாழ்விலும் விடியட்டும். நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான விடியல். முகமலர்ச்சியோடு எழுவாய், நம்பிக்கையோடு எழுவாய். நிச்சயமாக நாளை புதிய நாளாக துவங்க இந்த வாராகி தாயின் அருள் கிடைக்கும், முழுவதுமாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும் என்று நினைக்கிறாயா? எதன் மூலம் தெரியும் என்று நினைக்கிறாயா? உன் விருப்பங்கள் நாளை நிறைவேறப் போகிறது. நீ எதையெல்லாம் வேண்டும் என நினைத்தாயோ, எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது. நம்பி தூங்கு தங்கமே, நிம்மதியாக தூங்கு, நம்பிக்கையோடு தூங்கு, மன உறுதியோடு தூங்கு. இந்த வாராகித்தாய் எனக்கு இருக்கிறாள் என்று நம்பி தூங்கு, நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி.